ஹலோ கைஸ், அடுத்து நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிற 8 ஜாப்பனீஸ் டெக்னிக்ஸ் உங்கள் லைஃபையே சேஞ்ச் பண்ணணும்னு சொன்னால் நம்புவீங்களா? ஆனால் அதுக்கு வீடியோ பார்த்தோமா போனோமா அப்படின்னு இருக்கக்கூடாது, ஏதாவது ஒன்றாவது ஃபாலோ பண்ணணும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெறும் 1% சேஞ்சை இன்றைக்கி ஒரு நாள் நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுனால உங்கள் லைஃப் மாறும்னு சொன்னால் நம்புவீங்களா? நம்புங்க, அதுதான் இந்த கைசன் மெத்தட் சொல்லுது. இன்றைக்கி வெறும் 1% நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி லைட்டாக இம்ப்ரூவ் ஆகிறதுனால ஓவர் நைட்டில் சக்ஸஸ் வந்து உங்கள் தலையில் கொட்டிடாது. பட் கன்சிஸ்டண்ட்டாக இதே மாதிரி இம்ப்ரூவ் ஆகணும்னு நினச்சி ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாள் நறுக்குன்னு கொட்டும். கைசன்னா கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு அர்த்தம். எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு புக்கு படிக்கிற ஹேபிட்டை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரேடியாக நீங்கள் ஒரு பெரிய படிப்பாளி ஆகிட முடியாது. டெய்லியும் ஒரு பேஜாக தான் ஸ்டார்ட் பண்ணணும். இது வரைக்கும் படிக்காமல் இருந்த நீங்கள் இன்றைக்கி ஒரு பேஜ் படிக்கிறீங்க, நாளைக்கு ஒரு பேஜ் படிக்கிறீங்க, அப்போ 2 பேஜ் ஆச்சா? அதுவே ஒரு சக்ஸஸ் தான். ஒரே நாளில் பர்ஃபெக்ட் ஆகிடணும் அப்படிங்கிறதுல கான்சென்ட்ரேட் பண்ணாமல் நம்ம சேனல் நேம் மாதிரி பீயிங் பெட்டர் ஆகணும் அப்படிங்கிறதுல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். தானாக சக்ஸஸ் தேடி வரும். செகண்ட் கான்செப்ட் பேர் ஹரா ஹச்சிபு. கேட்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல? இதுக்கு மீனிங் என்னென்னா 80% சாப்பிடணும், அதுவும் மைண்ட்ஃபுல்லாக. அப்படி சாப்பிட்றதுனால உங்கள் லைஃப் ஸ்பேன் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் ஹெல்த்தியாக இருப்பீங்க. பட் ஆல்ரெடி ஃபுல் கட்டிட்டு மிட் நைட் கிரேவிங்னு சொல்லி அதுக்கு வேறு தனியாக சமைச்சு சாப்பிட்ற இந்த ஜென்ரேஷனில் இதை ஃபாலோ பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இது உங்கள் ஹெல்த்லேயும் ப்ரொடக்டிவிட்டிலையும் ஒரு மேசிவ் சேஞ்சை கொடுக்கும். நம்ம வாழ்க்கை எதை நோக்கி தான் போயிட்டுருக்கு அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? அதுக்கு ஆன்சர் இந்த மெத்தடில் கிடைக்கும். ஈக்கி காய். ஈக்கி அப்படின்னா லைஃப், காய் அப்படின்னா வேல்யூ. ஈக்கி காயோட மீனிங் என்னென்னா பர்பஸ் ஆஃப் லிவிங். இந்த மெத்தட் உங்ககிட்ட கேட்குற கொஷின் 4 தான். ஃபர்ஸ்ட் ஒன், வாட் டு யூ லவ்? உங்கள் பேஷன் என்ன அப்படிங்கிறது. உங்களுக்கு டான்ஸ் ஆட பிடிக்கலாம், சிங் பண்ண பிடிக்கலாம், டீச் பண்ண பிடிக்கலாம். அது மாதிரி உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க. செகண்ட் கொஷின், வாட் ஆர் யூ குட் அட்? அப்படின்னா இப்போ உங்களுக்கு பாடுறதுக்கு பிடிச்சிருக்கும், ஆனால் நீங்கள் பாடினா நல்லா இருக்காது. அப்போ செய்ய பிடிச்சிருக்கிறது வேறு, அது நல்லா செய்கிறது வேறு. ஸோ உங்களுக்கு செய்ய பிடிச்சிருக்கிறது உங்களுக்கு நல்லா வருதா அப்படின்னு பாருங்கள். தேர்ட் கொஷின், வாட் த வேர்ல்ட் நீட்ஸ்? இப்போது உங்களுக்கு பாட பிடிச்சிருக்கு, உங்களால் அதை வெல்வெஸ்ட்டாகவும் செய்ய முடியுது, ஆனால் அந்த டேலண்ட் இந்த உலகத்துக்கு தேவைப்படுதா? நீங்கள் பாடுறதுனால அட்லீஸ்ட் ஒருத்தராவது ஹாப்பி ஆகுறாங்களா? உங்கள் பாட்டு யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு யோசிங்க. ஃபோர்த் கொஷின், வாட் யூ கேன் பி பெய்ட் ஃபார்? ஸோ இப்போ உங்களுக்கு பாட பிடிச்சிருக்கு, நல்லாவும் பாடுறீங்க, மற்றவங்களுக்கும் அது என்டர்டெய்னிங்காக ஜாலியாக இருக்குது, ஆனால் அதனால் உங்களால் மணி ஏர்ன் பண்ண முடியுதா அப்படின்னு பாருங்கள். நீங்கள் செய்கிற ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி இந்த 4 கொஷினையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னா நீங்கள் உங்கள் இகிகாய், அதாவது உங்கள் பர்பஸ் ஆஃப் லைஃப்பை ஃபைண்ட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். பிகாஸ் நீங்கள் செய்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அதை வெல்வர்ஸ்டாகவும் செய்கிறீங்க, அதனால் மற்றவங்களுக்கு ஹாப்பினஸும் கிடைக்கிது, உங்களுக்கு பணமும் கிடைக்கிது. அப்போ இது எல்லாமே கிடைக்கிறப்ப உங்களுக்கு மென்டல் பீஸ் அண்ட் ஹாப்பினஸ் நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதை பிடிச்சி ரொம்ப நாளைக்கு செய்வீங்க. சப்போஸ் இதுவே நீங்கள் ஒரு ஐடி ஜாப் பார்த்துட்ருக்கீங்க, அது உங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல, பட் அதனால் உங்களுக்கு பணம் வருது, ஆனாலும் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. ஸோ அது உங்கள் இக்கிகாய் கிடையாது. இந்த 4 கொஷினுக்கும் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதுதான் உங்கள் பர்பஸ் ஆஃப் லிவிங். உங்கள் பர்பஸ் ஆஃப் லிவிங் தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எதுக்குடா டெய்லியும் ஏஞ்சி இந்த வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கோம் அப்படின்ற தாட் வராமல் ஒரு நாளும் உங்களுக்கு ஹாப்பியாக மூவ் ஆன் ஆகும். சோஷின், அதோட மீனிங் என்னென்னா பிகினர்ஸ் மைண்ட். நீங்கள் ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணும்போது உங்கள் மைண்டை ஒரு எம்டி காஃபி கப் மாதிரி வச்சுக்கிட்டு புதுசாக அதை கற்றுக்கிற மாதிரி லேர்ன் பண்ணணும். அது இப்படி தான் இருக்கும், அப்படி தான் இருக்கும் அப்படின்னு ஆல்ரெடி அதை பற்றி ஒரு ப்ரீ ஜட்ஜ்மெண்ட்டோ இல்லை மிஸ்கன்செப்ஷனோ வச்சுருக்கக்கூடாது. இப்படி எந்த ஐடியாவுமே இல்லாமல் ஒரு விஷயத்தை அப்படி ஃப்ரெஷ்ஷாக கற்றுக்கிறதுனால நீங்கள் அதில் எக்ஸ்பர்ட்டாக கூட ஆயிடுவீங்க. ஸோ ஓப்பன் மைண்டடாக ஒரு விஷயத்த லேர்ன் பண்ணுங்கள். செராமிக் பவுல்ஸ் பிடிக்குமா? நிறைய ஷாப்ஸில் இந்த உடஞ்சி போன செராமிக் பவுல்ஸை ஒரு கோல்டன் பேஸ்ட் வச்சு ஒட்டியிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அதே மாதிரி தான் நம்ம லைஃப்பும். எல்லா சுச்சுவேஷன்லேயும் பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. இம்பர்ஃபெக்ஷன்ஸில் தான் அழகு இருக்குது அப்படின்றது தான் இந்த மெத்தட் சொல்லுது. ஸோ நம்ம எப்பயுமே பர்ஃபெக்டாக இருக்கணும், பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு மட்டும் எய்ம் பண்ணாமல் உங்கள் இம்பர்ஃபெக்ஷன்ஸில் இருக்க பியூட்டியை ரசிக்க கற்றுக்கோங்க. பிடிச்சவங்கள இழந்திருக்கீங்களா? ஆர் நிறைய ஹார்ட்ஷிப்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? அப்படி ஃபேஸ் பண்ணியிருந்தா உடஞ்சி உட்காந்துராமல் அந்த சுச்சுவேஷனை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு காம் அண்ட் கம்போஸ்டாக மூவ் ஆன் ஆகிற டெக்னிக் பேர் தான் கமன். இந்த மொமெண்ட் இருட்டாக இருக்குன்னா கண்டிப்பாக வெளிச்சோன்னு ஒன்று இருக்குது. அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த ஹார்ட்ஷிப்ஸை ரிசைலண்ட்டாக ஃபேஸ் பண்ணி பிரேக் டவுன் ஆகாமல் ஸ்ட்ராங்காக இருக்கிறது. ஸோ எல்லார் லைஃப்லேயுமே கஷ்டமான சுச்சுவேஷன்ஸ் வரும் தான், பட் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஸ்ட்ராங்கான வில் பவரோட மூவ் ஆன் ஆக பாருங்கள். பஸ்ஸில் உங்கள் சீட்டை வயசானவங்களுக்கு கொடுப்பீங்களா, இல்லை எனக்கு இடம் இருந்தால் போதும் அப்படின்னு இடிச்சு தள்ளிட்டு போய் ஃபஸ்ட்டு உட்காந்துருவீங்களா?
அப்படி மற்றவங்களுக்கு இடம் கொடுத்து அதில் ஹாப்பினஸ்ஸை பார்க்குறீங்க அப்படின்னா அந்த கான்செப்ட் பேர் தான் ஒமோயாரி. உங்களுக்கு அப்படி லவ் அண்ட் கைண்டாக இருக்கிறதுனால ரிட்டன் ஏதோ கிடைக்குதோ இல்லையோ, ஆனாலும் மற்றவங்க கிட்ட கைண்டாக நடந்துக்கிறது, பொலைட்டாக பேசுறது, மற்றவங்க ஃபீலிங்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணுறது, இது மாதிரி ஜென்டிலாக நடந்துக்கிறது, இது உங்களுக்கு ரொம்ப ஹாப்பினஸ்ஸையும் ஒரு குட் ஆட்டிடியூடையும் பில்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும். சைல்ட்ஹுட் ஃபோட்டோஸ் எடுத்து மறுபடியும் பார்க்குறதுண்டா? எத்தனை தடவை பார்த்தாலும் திருப்பி வரப்போகிறதில்ல, பார்க்க மட்டும்தான் முடியும். இச்சிகோ இச்சி அப்படின்னா ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் என்கவுண்டர் அப்படிங்கிறது தான் மீனிங். சின்ன வயசாக இருக்கும்போது பெரியவங்களானா நல்லாயிருக்கும், நிறையா ஃப்ரீடம் இருக்கும், காசு இருக்கும், பிடிச்சதை பண்ணலாம் அப்படின்னு நினைப்போம். பெரியவங்களானதுக்கப்புறம் சின்ன வயசுலேயே இருந்திருக்கலாம், ஜாலியாக கமிட்மெண்ட்ஸ் இல்லாமல் ஃப்ரீயாக பிடிச்சதை சாப்பிட்டு விளையாடிக்கிட்டு அப்படின்னு நினைப்போம். பட் நீங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது அந்த பெரிய வயசுக்கு போகணுன்ற ஆசையோ, இல்லை பெரிய வயசில் இருக்கும்போது சின்ன வயசுக்கு வரணும் அப்படிங்கிற ஆசையோ நிறைவேற போகிறதில்ல. எல்லா மொமெண்ட்டுமே ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் தான் நடக்குது. ஸோ அந்தந்த மொமெண்ட்டை மிஸ் பண்ணிடாமல் டு த ஃபுல்லெஸ்ட் என்ஜாய் பண்ணிடுங்க. லேட்டாக ஃபீல் பண்ணி ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஸோ இன்னும் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்கன்னா பீயிங் பெட்டருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு யாருக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.